அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற 21 நாள் அற்புதங்கள் நிகழ்வின் அறிமுக நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் 21 நாள் அற்புதங்கள் என்கிற தலைப்பில் 21 நாட்கள் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான் சந்திக்கின்ற எதிர்கொள்ளுகின்ற அனைத்து வகையான சிக்கல்களுக்கும் காரணமும் தீர்வும் தனக்குள்ளே இருக்கிறது என்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி கடந்த 5 ஆண்டுகளாக ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகுப்பு ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை அன்று துவங்கி 21 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் அறிமுக நிகழ்வாக ஒவ்வொரு மாதமும் அந்த நிகழ்வுக்கு முந்தின ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை ஒரு மணி நேரம் ஒரு அறிமுக வகுப்பாக நடத்தப்படும். அந்த வகையில டிசம்பர் மாத நிகழ்வுக்கான ஒரு அறிமுக வகுப்பு இன்றைய தினம். இந்த வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம என்னைக்குமே மனிதனுக்கு எப்பெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் நமக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்குது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த சந்தோஷங்கிற வார்த்தைக்கு தான் என்ன அர்த்தம்னு தெரியாம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். சில பேருக்கு பணம் நிறைய சம்பாரிச்சா சந்தோஷம், சில பேருக்கு நினைச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமைஞ்சா சந்தோஷம், சில பேருக்கு நினைச்ச வீடு வாங்கிட்டா சந்தோஷம், சில பேருக்கு நினைச்ச மாதிரி கார் வாங்கிட்டா சந்தோஷம், சில பேருக்கு திருமணம் ஆகலைன்னா சந்தோஷம், சில பேருக்கு குழந்தை பிறந்துட்டா சந்தோஷம், சில பேருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுல ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வடிவத்துல நம்ம சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம சந்தோஷத்தை கண்டுபிடிச்சோமான்னு கேட்டா கண்ணாடி பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா, நானும் அதைத்தாங்க தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அது ரொம்ப சூட்சமமாக சில இடங்களில சில விஷயங்கள்ல நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கிறோங்கிறத நம்ம தெரியாமையே நாம தேடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல்ல யதார்த்தமா நம்ம எல்லாரும் எங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சுதந்திரமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சுதந்திரமே இல்லை, என் வாழ்க்கை துணையிடம் சுதந்திரம் இல்லை, நான் வேலை செய்யற இடத்துல சுதந்திரம் இல்லை, நான் ஒரு முடிவு எடுக்கும் போது சுதந்திரம் இல்லை, என் நண்பர்களிடத்துல சுதந்திரம் இல்லை, என் உறவினர்களிடத்துல சுதந்திரம் இல்லை, சகோதர சகோதரியிடம் சுதந்திரம் இல்லை அப்படின்னு நாம ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்ப சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா இன்றைய நிகழ்வுல உங்களுக்கு பதில் உண்டு. ஒரு மனிதன் ஒரு சிக்கல்களை எதிர்கொண்டு அந்த சிக்கல்களிலிருந்து அவன் விடை பெறுவதற்குண்டான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பார்க்கக்கூடிய கோணம் தான் காரணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு உளவியல் ஆராய்ச்சி சொல்லு. அவன் என்ன கோணத்துல அந்த பார்வையை பார்க்கிறான், அந்த பிரச்சனையை பார்க்கிறான். பர்செப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. தமிழ்ல நீங்க என்ன கோணத்துல சிந்திக்கிறீங்க, என்ன கோணத்துல நீங்க அதை பாக்குறீங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு சிக்கல் என்று எதுவுமே கிடையாது, பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது, அவன் பார்க்கிற கோணத்துலதான் அது இருக்குது அப்படின்னு ஒரு உளவியல் ஆராய்ச்சி சொல்லுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துல நாம அதுக்கு உண்டான பதில் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நாம சிந்திக்கின்ற கோணம் தான் மாற்ற வேண்டியது இருக்கிறதோ, நாம பார்க்கின்ற பார்வை தான் மாற்ற வேண்டியது இருக்கிறதோ, நம்மளுடைய அணுகுமுறை தான் மாற்ற வேண்டியது இருக்குதோ, நாம் எந்த அளவுக்கு அதை செயல்படுத்துகிறோமோ அந்த செயல்படுத்தி இருக்கக்கூடிய அனுபவத்தில் தான் மாற்றம் இருக்கிறதோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அணுகுமுறை தான் ஒட்டுமொத்த காரணங்களும் அடங்கி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. அப்போ ஒரு தனி மனிதன் தன்னுடைய அனைத்து விதமான சிக்கல்களிலிருந்தும் விடைபடுவதற்கு காரணம் அணுகுமுறையா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆராய்ச்சியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
அப்ப அணுகுமுறை மாத்திட்டா எல்லா சிக்கல்களிலிருந்து நம்ம விடுபட்டுலாமா? அணுகுமுறை மாத்திட்டா நம்மளுடைய போராட்டங்களிலிருந்து நம்ம விடுபட்டுலாமா? அணுகுமுறை மாத்திட்டா எல்லாமே சரியாயிருமா? ஆமாங்க, உண்மையிலே சரியாயிரும். ஐயா, இது தெரியாம நான் கடந்த 40 வருஷமா இந்த அம்மனியை கட்டினதுனாலதான் என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன். என் மச்சான கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சிக்கல்னு நினைச்சுட்டு இருக்கிறேன். நீங்க ரொம்ப சிம்பிளா அணுகுமுறை மாத்தினா போதும்ட்டீங்க. எப்படி பாத்துருவோம், என்ன காரணம்னு புரிஞ்சுக்குவோம். ஆனா ஒரு 5 பிரச்சனைகளுக்கு தான் மனிதன் ரொம்ப சோர்வடைறான். ஒரு 5 பிரச்சனைகளை தான் மனிதன் எதிர்கொள்ள முடியாம திக்கி தெண்டாடுறான் அப்படின்னு பார்த்தோம். அந்த 5 பிரச்சனை: பணம் சார்ந்த பிரச்சனை, உறவு சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை. பணம் சார்ந்த பிரச்சனை. நினைச்ச மாதிரி எனக்கு பணம் கிடைக்கல. எவ்வளவு பணம் கிடைக்கணும் நான் உழைச்சனோ, ஓடணும், சம்பாதிக்கணும்னு நினைச்சனோ, எனக்கு பணம் கிடைக்கல. எவ்வளவு சீக்கிரம் நான் கடன் அடைக்கணும்னு நான் முயற்சி பண்ணணும்னோ அவ்வளவு சீக்கிரம் என்னால கடன் அடைக்க முடியல. எவ்வளவு சம்பாரிச்சு சேமிக்கணும்னு நினைச்சனோ அது என்னால முடியல. என் குழந்தைகளுக்கு நான் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், முடியல. என் குழந்தைகளோட திருமணத்து செலவுக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன், முடியல. அப்ப நான் நினைச்ச மாதிரி என்னுடைய பணத்தை நான் அணுக முடியல, நினைச்ச மாதிரி சேமிக்க முடியல, நினைச்ச மாதிரி நான் முதலீடு செய்ய முடியல, நினைச்ச மாதிரி நான் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அனுபவிப்பதற்கோ முடியல. இது பணம் சார்ந்த பிரச்சனை. இரண்டாவது, உறவுகள் சார்ந்த பிரச்சனை. இந்த ஜென்மத்துல இவன் மூஞ்சில முழிக்க கூடாது, இந்த ஜென்மத்துல இந்த ஆள் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நிறைய பேர்த்து கூட நாம வெறுப்பை சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம மேல வேற யாரோ வெறுப்பை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்கள்ல இதை எப்படி அணுகிறது? இந்த உறவுகள்ல இருந்து நான் எப்படி மேம்பட்டு வருகிறது? மூணாவது, தொழில் பிரச்சனை. நானும் ஒரு 20 தொழில் பண்ணிட்டேங்க, 30 தொழில் பண்ணிட்டேங்க. எந்த தொழிலுமே என்னால ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியல. என்னால அந்த தொழில ஒரு லாபத்தை பார்க்க முடியல. நானும் என்னதான் முயற்சி பண்ணாலும் தொழில ஒரு லெவலுக்கு மேல என்னால முன்னேற முடியல. குழப்பமாவே இருக்குது, கேள்வியாவே இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னும் 10 நிமிஷத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. டோன்ட் வரி. ஆரோக்கியத்துல பிரச்சனை. உட்கார்ந்தா வலிக்குது, நின்னா வலிக்குது, நடந்தா வலிக்குது. ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வருது. எல்லாம் தலையெழுத்துன்னு தோணுது, இல்ல முன்னோர்கள் செஞ்ச வினைன்னு தோணுது, எல்லாம் கர்மான்னு தோணுது. யூடியூப திறந்தா, புக்க திறந்தா, அங்க திறந்தா எல்லாம் கர்மா கர்மா கர்மா. நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி போராட்டமாவே இருக்குது? எனக்கு மட்டுமே என்னுடைய சொந்த பந்தங்களுக்கே இப்படி வியாதி வருது? எந்த பாவமும் பண்ணாதவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி வருது? இந்த வியாதியில இருந்து நான் எப்படி விடுபட்டு வர்றது? கேள்வி மேல கேள்விதான் இருக்குதே தவிர விடை தெரியல. விடை எனக்கு கிடைக்கல. 5வது பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை. நல்ல அங்கீகாரம் இல்ல, மரியாதை இல்ல, நமக்கான மதிப்பு இல்ல. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நாம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஏக்கம் தான் இருக்குது, ஆனா வாழ்க்கையை வாழ்ந்த பாடு இல்ல. முன்னாடி ஒண்ணு பேசுறான், முகத்துக்கு பின்னாடி ஒண்ணு பேசுறான். யாரை ஏமாத்துறான், யாரு நம்ம கூட உண்மையா இருக்கிறான்னு கண்டுபிடிக்கவே முடியல. நல்லவன் நினைக்கிறவன் பூரா துரோகம் பண்றான். எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அவன் தான் ஏமாத்துறதுக்கு நம்மளை பயன்படுத்துறான். கருவாப்பழம் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா நமக்கு தெரியவே மாட்டேங்குது, பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்படி ஏகப்பட்ட குழப்பம். ஆனா இது ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே தீர்வு தான். நாம் சிந்திக்கின்ற கோணத்தை மாற்றுவது, மாற்றி சிந்திப்பது. ரீதிங்க், ஒரே வார்த்தை தான். மாத்தி யோசி. என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை, நான் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை நான் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறேன்னா? சிந்திச்சு பார்த்தோம்னா நாம எங்கேயுமே மாத்தி யோசிக்கிறதே இல்லைங்க. மாத்தி யோசிங்கிறது கூட நம்ம மாத்தி யோசிக்கிறது இல்லை. அதான் அடிப்படை. அப்ப இதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை நான் காட்டுறேன். இது ரொம்ப யதார்த்தமான வீடியோ தான். இதை நம்ம எந்த அளவுக்கு நாம பார்த்து நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிறது உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான். இது ஒரு சயின்ஸ் தான். ஆனா இது பல நேரங்கள்ல நம்ம யதார்த்தமா இதுல இருந்து விலகிதான் நிக்கிறோமே தவிர இதை நம்ம கூர்ந்து கவனிக்கிறது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறதே இல்லை. அத ரொம்ப ஒரு விழிப்புணர்வோட நம்ம அந்த காரியத்தை அணுகிறதே இல்லை.
நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோவை மீண்டும் கொஞ்சம் நுட்பமா கவனிங்க, துரிதமா கவனிங்க. 2 இமேஜ் இருக்கு அந்த பேப்பர்ல. எந்த பக்கம் நோக்கி போற மாதிரி இருக்கு? ஆப்போசிட்ல நீங்க பாக்குறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஏரோ மார்க் போட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டம்ளர் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த டம்ளரை வைக்கும் போது அந்த இமேஜ் அதே மாதிரிதான் தெரியுது. ஆனா அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தும் போது அந்த இமேஜ் என்னவா மாறுது பாருங்க. இந்த இடத்துல என்னோட ஏரோ தெரியுதா பாருங்க, இந்த கர்சர் தெரியுதா பாருங்க. இந்த இமேஜை கொஞ்சம் துரிதமா கவனிங்க. இது என்னவா தெரியுதுன்னு பாருங்க. இப்ப டம்ளர் வச்சாச்சு, 2 இமேஜும் ஒரே மாதிரிதான் தெரியுது. இது டம்ளர் இல்லாத இமேஜ், இது டம்ளர் வச்சிருக்கிற இமேஜ். இப்ப இந்த டம்ளர்ல தண்ணி நிரப்புறாங்க. இந்த இமேஜ் என்னவா தெரியுதுன்னு பாருங்க. இப்ப இந்த இமேஜ் எப்படி தெரியுது பாருங்க. ஆப்போசிட்டா தெரியுது சார். ஆப்போசிட்டா தெரியுது. ஆனா இமேஜ் என்னவா இருக்குது ஒரிஜினலா? நாம பாக்குறதுக்கு எதிர் திசையில இருக்குது. ஆனா நம்ம பார்க்கும்போது அது என்னவா தெரியுது? நம்ம பார்க்கும்போது அது எதிரா தெரியுது. இப்படிதாங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறோம். நாம பாக்குறது ஒண்ணு, நமக்கு தெரியறது ஒண்ணு, நாம புரியாம ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம் நாம. அப்போ இதுக்கு பேரு ரிஃப்ராக்ஷன் பேரு. சயின்ஸ்ல இந்த வார்த்தைக்கு பேரு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பேரு. இது தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒளி விலகல் அப்படின்னு பேரு. இப்போ நான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்னா, நீங்க பாக்குறீங்க, நான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்னா நான் எங்க தெரியறேன்? ஐயா எதிர்த்தாப்புல இருக்கிற என் போன்ல தெரியுறீங்க, ஐயா எதிர்த்தாப்புல இருக்கிற என் கம்ப்யூட்டர்ல தெரியுறீங்க. இல்லைங்க, நான் உங்க கண்ணுக்குள்ளதான் தெரியறேன், நான் வெளியே தெரியல. என்னுடைய இமேஜ் தான் வெளியே இருக்குது, நான் உங்க கண்ணுக்குள்ளதான் ரிஃப்ளெக்ட் தான் ஆகுது. உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் வெளியே இருக்குது, அந்த இமேஜ் உங்க கண்ணுக்குள்ளதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்க கண்ணுக்குள்ளதான் நான் தெரியறேன். நான் தெரியறது எங்க தெரியறேன்? நான் எங்க இருக்கிறேன்னு நான் கேட்கல. என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எங்க இருக்கிறேன்னு கேட்கல, நான் எங்க தெரியறேன்னு கேட்டேன். என் கேள்விக்கு பதில் என்ன? நான் உங்க கண்ணுக்குள்ளதான் தெரியறேன், நான் கண்ணுக்கு வெளியே இல்லை. இப்படித்தான் நம்ம லைஃப்ல பல நேரம் நமக்குள்ள தெரியறத நம்ம கவனிக்காம நமக்கு வெளியே இருக்கிறது தான் நமக்கு தெரியுதுன்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப பண பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, இது எல்லா பிரச்சனையும் வெளியே தான் தீர்வுன்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த தீர்வு வெளியே இல்ல, உள்ளதான் இருக்குது. பணத்துக்கு தீர்வு வெளியே இல்ல, உறவுக்கு தீர்வு வெளியே இல்ல, ஆரோக்கியத்திற்கு தீர்வு வெளியே இல்ல, உங்க தொழிலுக்கு தீர்வு வெளியே இல்ல, உள்ளதான் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மல்லிப்பூ எடுத்துக்கங்க. இந்த மல்லிப்பூ எடுத்தீங்கன்னா மல்லிப்பூல மனம் எங்க இருக்குது? மல்லிப்பூ மேல இருக்குதா, இல்ல அந்த மொக்குல இருக்குதா, இல்ல அந்த பாகத்துல இருக்குதா, இல்ல அந்த செடியினுடைய காம்புல இருக்குதா? எங்க இருக்குது மல்லிப்பூ? மல்லிப்பூ பூரா இடத்துலயும் மனம் இருக்குது. ஒரு பாவக்காய் எடுத்துக்கங்க, அந்த பாவக்கால கசப்பு எங்க இருக்குது? தோல் மேல இருக்குதா, உள்ளுக்குள்ள இருக்குதா, இல்ல அந்த விதையில இருக்குதா? எல்லா இடத்துலயும் இருக்குது. ஓ, அப்ப மல்லிப்பூ பூரா மனம் இருக்குது, பாவக்காய் பூரா கசப்பு இருக்குது, சர்க்கரை எடுத்தா சர்க்கரை பூரா இனிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப மல்லிப்பூ பூரா மனம் இருக்குதா, இல்ல அந்த மனதை நுகருகின்ற உணர்வுல உங்களுடைய மல்லிப்பூ மனம் இருக்குதா? இப்ப பாவக்கால கசப்பு இருக்குதா, இல்ல பாவக்கால கசப்பை சுவைக்கிற உங்களுடைய நாக்குல அந்த கசப்பு இருக்குதா?
இல்ல சர்க்கரையில இனிப்பு இருக்குதா, இல்ல சர்க்கரையில சுவைக்கிற உங்களுடைய நாக்குல அந்த இனிப்பு இருக்குதா? இப்போ அந்த உணர்வுல தான் இருக்கு, சென்சேஷன்ல தான் இருக்குது அப்படிங்கிறது இப்ப பதில். சரி, இப்ப அடுத்த கேள்வி, அது மூக்குல நுகர்கின்ற உணர்வுல இருக்குதா, இல்ல இந்த உணர்வு, இந்த ஒரு மனம் இது மல்லிப்பூவோடது அப்படின்னு நான் வைத்திருக்கிற பதிவுல இருக்குதா? இந்த என்னுடைய நாக்குல இருக்குதா, இல்ல அந்த நாக்குல நான் வைக்கும் போது இது கசப்பான சுவைன்னு சொல்லி நான் பதிய வைத்திருந்த என்னுடைய பதிவுல இருக்குதா? இந்த சர்க்கரை இனிப்புன்னு சொல்லி நான் என்னுடைய பதிவுல வைத்திருக்கிற பதிவுல இருக்குதா? அப்ப இங்க எல்லாமே மல்லிப்பூ மனமும் பாவக்காயினுடைய கசப்பும் சர்க்கரையினுடைய இனிப்பும் உங்களுடைய பதிவுல தான் இருக்குது. அது மூக்குலயும் இல்ல, நாக்குலயும் இல்ல. ஹலோ, 1 2 3 மைக் டெஸ்டிங். ஆனா வாழ்க்கை பூரா என்னமோ நான் வச்சிருக்கிற மல்லிப்பூல மட்டும்தான் மனமே இல்லைங்கிற மாதிரி, என்னோட மல்லிப்பூ மட்டும்தான் அதிர்ஷ்டம் இல்லாத மல்லிப்பூங்கிற மாதிரியும், என்னோட பாவக்கால மட்டும்தான் ஆரோக்கியமான ஒரு இதுவே இல்லைங்கிற மாதிரியும், என்னோட சர்க்கரையில மட்டும்தான் எதுவுமே ஆரோக்கியமா இல்லைங்கிற மாதிரியுமே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோம். லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு டைலாக் வந்தது, என்னோட லைஃப்ல ஒரே ஒரு நாள் 1/2 மணி நேரம் எனக்கு ஏத்த மாதிரி நடக்கலங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா என்னுடைய வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டைலாக். ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக். அப்படிதானங்க நம்ம வீட்டிலையும், அப்படிதானங்க நம்ம ஆபீஸ்லயும், அப்படிதானங்க நம்ம தொழிலையும் ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நிகழ்வு எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு ஏத்த மாதிரி நடக்கலங்கிறதுக்காக என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் வீணாக்கிற முடியுமா? ஆனா நான் இது வரைக்கும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன். என்னை இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டான், அவன் முன்னாடி நான் பேச மாட்டேன், அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். என்னை இப்படி அவன் நடத்திட்டான், அவன் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நடந்திருக்குமா, ஒரு 1/2 மணி நேரம் சண்டை வந்திருக்குமா, ஒரு 10 நிமிஷம் புரிதலை மாத்தி புரிந்திருப்போமா? அதுக்காக மொத்த வாழ்க்கையில அவனை சுத்தமா ஒதுக்கி நம்ம வாழ்க்கையில வெறுப்பை ஏற்படுத்தி நம்ம மனதுல ஆரோக்கியத்தை சீல்படுத்தி என்ன மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, கட் பண்ணேன். சரிங்க சரிங்க. எங்க எதை கட் பண்ணணும்னு தெரியணுங்கிறது இயற்கை, வேற ஒண்ணு இல்லை. சில நேரங்கள்ல இந்த மாதிரி மைக்க வாய்ஸ கூட கட் பண்ணணும். சில நேரங்கள்ல நம்ம மனதுல இருந்து தோன்றுகின்ற எண்ணங்களை கூட கட் பண்ணணுங்க. என்னங்கிறீங்க? கட் பண்ணல, அது நம்மளை கட் பண்ணிடணும் மொத்தமா. இப்படி அப்பப்ப எதையாவது ஒண்ணு கொடுத்து அதை கூட சந்துல நாங்க வாய்ப்பா பயன்படுத்துறது இருக்குங்களே, அச்சச்ச. நம்ம வகுப்பும் எடுத்து உங்களை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து யாராவது கவனிக்கிறீங்களான்னு பார்த்து, இந்த பக்கம் மியூட் விழுகுதா அன்மியூட் விழுகுதான்னு அதையும் பார்த்து, பத்தாக்குறைக்கு சந்து கேப்ல என் குழந்தை அப்பா அப்பான்னு கேட்க வர்றமான்னு அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணி, என்ன எப்படி இருக்கு பாருங்க லைஃப். ஆனா இதையெல்லாம் நம்ம சிரமமா பார்க்கும்போது அது சிரமமா தெரியுது, அதை சுவைக்கும் போது சுவையா தெரியுது. வாழ்க்கையும் அப்படிதானுங்க, எல்லாமே அப்படிதானுங்க. ஏதோ மறந்து போய் தெல்ல தெரியும், நாம விழிப்போட தான் இருந்திருப்போம், மியூட் விழுந்து, அதாவது அன்மியூட் ஆயிடக்கூடாதுன்னு. ஏதோ ஒரு கேப்ல அன்மியூட் ஆயிருக்கும். ஆனா நம்ம அன்மியூட் ஒட்டுமொத்த கூட்டத்தையே சிந்தனையை டைவர்ட் பண்றதுக்கு பண்ண லைஃப் அப்படிதான் நடக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் நடக்குது. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல், நம்ம சுத்தி இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்துல காரணமாக இருக்குது. ஆனா யாருமே தெரிஞ்சு பண்றது இல்ல, யாருமே வேணும்னு பண்றது இல்ல. இல்லைங்க, எனக்கு தெரியுங்க, அவன் ரூம் போட்டு யோசிச்சு என்னை கெடுக்கணும்னே வர்றாங்க, என்னோட தொழிலை கெடுக்கணும்னே வர்றாங்க, வந்துட்டு போகட்டுமே. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இத ஆங்கிலத்துல ஒரு வேர்டு இருக்குங்க, டிரான்ஸ்ஹியூமனிசம் அப்படின்னு ஒரு வேர்டு. டிரான்ஸ்ஹியூமனிசம் ஒன்னும் பெரிய கம்பசூத்திர வார்த்தையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்ல மனிதாபிமானம், அவ்வளவுதான். அப்படியே நான் சொல்லும் போது என்னங்க டிரான்ஸ்ஹியூமனிசம் விட்டுருங்க, மனிதாபிமானம். ஒரு உளவியல் ஆராய்ச்சி ஒண்ணு சொல்லுது, இன்னைக்கு காலகட்டத்துல மனிதாபிமானம் பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படிங்க? மனிதாபிமானம் பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கிறான், பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறான்னு தெரியல. ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறான், எதிர்த்து வீட்டுல யாரு இருக்கிறான்னு தெரியல. நாம ரோட்ல போறோம், பக்கத்திலேயே ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான், நாம நம்மளுடைய வேகத்தை பார்த்து நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? நமக்கும் அவசரம் தான், நமக்கும் வேற வேலை இருக்குது, நாமளும் வேற சூழ்நிலை பார்க்க வேண்டியது இருக்கு, நமக்கும் நிறைய வேலை இருக்குது.
அப்ப மனிதாபிமானம் பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இப்ப இந்த மனிதாபிமானம் பஞ்சம் எதிரே இருப்பவரிடம் இல்லையா? மனிதாபிமானம் எதிரே இருப்பவரிடம் இல்லையா? அல்லது என்னிடம் இருந்து வெளிப்படுத்துவதில் பஞ்சம் இருக்கிறதா? கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னா நம்ம இடத்திலும் பஞ்சம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருளை சேர்த்துவதற்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குதுங்க. நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்கே நம்ம நேரம் பத்த மாட்டேங்குதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு உண்டான பணத்தை ஈட்டுவதற்கே நேரம் பத்த மாட்டேங்குதுங்க. நான் எங்கிருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது நியாயமான கேள்வி. ஆனா இயற்கை நம்மளை அப்படி படைக்கலைங்கிறது நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? இயற்கை நீங்க நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிஸியா இருக்கிறேங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறேங்க, உழைச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. ஆனா நம்மளால கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பேப்பர் பேனா கொடுத்து என்னெல்லாம் பண்ணீங்க காலையில இருந்து ஞாபகம் இருக்காது, தெரியலையே, என்ன பண்ணுனே தெரியலையே. ஆனா பயங்கர பிஸியா இருக்கிறோம். வீட்டுக்குள்ள நேரம் செலவு பண்றது கூட நேரம் இல்லாம ஓடுறோம், குழந்தைகளோட நேரம் செலவு பண்றது கூட டைம் இல்லாம ஓடுறோம். ஆனா ரொம்ப பிஸியா இருக்கிறோம். எங்க ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னே தெரியல. இப்போ எதுக்கு இந்த மனிதாபிமான விஷயத்த சொன்னேன்னா, லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல வந்த ஒரு செய்தி. அந்த செய்தியை நீங்க செய்தியா பாத்தீங்களா, இல்ல அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உணர்வா பாத்தீங்களா அப்படிங்கிறது. பொதுவா அந்த ட்ரெண்டிங்ல வரக்கூடிய செய்தி எல்லாமே நாம வெறும் செய்தியா தான் பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உணர்வை நாம எவ்வளவு பாக்குறோங்கிறது எனக்கு தெரியல. சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு நாயை பராமரிக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு அம்மாவும் ஒரு மகளும் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அவங்க திரும்பி வரும்போது அந்த நாய் இறந்துருது. அவங்க ரொம்ப பதறி கத்துற வீடியோ பாத்தீங்களா? பேச சில பேர் தலையாட்டுறீங்க, நிறைய Facebook பாக்குறீங்கன்னு தெரியுது. பாருங்க, இது கடந்து வராத சூழ்நிலையா? இல்ல இந்த செய்தி நம்ம பார்த்தோமா இல்லையா? ஒரு நாய் இறந்துருச்சுன்னு அந்த அம்மா எவ்வளவு கத்துது, அந்த பொண்ணு எவ்வளவு கதறுது. இது வெறும் நாயா பாத்திர முடியுமா? இது வெறும் ஒரு சூழ்நிலையா பாத்திர, ஒரு உணர்வு. அது என் கூட இருக்கும்போது இறந்திருந்தா கூட எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் யார்கிட்டயாவது விட்டுட்டு போயிருக்கும் போது இறந்திருந்ததுன்னா என்ன கோபம் வருது பாருங்க. அது உண்மையிலேயே வயசா இருக்குது, அது உண்மையிலேயே பராமரிக்க முடியல, அது உண்மையிலேயே அந்த காலத்துல அது போயிருந்தா கூட அது யாருக்கிட்டயோ விட்டுட்டு போகும்போது அதை என்னால டாலரேட்டே பண்ண முடியல. அப்படிதானுங்க நம்மளுடைய குழந்தையும், அப்படிதானுங்க நம்மளுடைய உறவினர்களும், அப்படிதானுங்க எல்லாமே. இப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன பார்க்கணும்? ரொம்ப உண்மையான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அது வெறும் நாயாக நான் பார்க்கல, என் கூட இருந்த ஒரு உறவாக நான் பார்த்தேன். அதுவும் என் கூட இருக்கிற ஒரு ஜீவனாக பார்த்தேன். அந்த ஜீவன் அந்த நேரத்துல உயிரோட இருக்கிறது இல்லாதது என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை பராமரிப்பதற்கு இன்னொருத்தர் பொறுப்பு எடுக்கலங்கும் போது எனக்கு கோபம் வருது, எனக்கு வேதனை வருது. அப்படியே கட் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதே பாலிமர் டிவில ஒரு குழந்தை பால்கனி வழியா ஏறி விழுக போக பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஏறி போய் அந்த குழந்தைய பிடிச்சாங்க. இதுவும் ஒரு செய்தி. 2 நாளுக்கு அப்புறம் அதே குழந்தையினுடைய தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த செய்தி அழகா அதிகமா செய்தியில பரவல. இப்ப இங்கும் என்ன பார்க்கப்படுகிறது? ஒரு மனிதாபிமானம் வெளிப்படுது. ஒரு உயிருக்கு ஏதாவதுன்னா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் வர்றாங்க. நீங்க கொஞ்ச காலமா பார்க்கலாம், மழை வருது, வெள்ளம் வருது, எல்லா ஊர்களிலுமே எல்லா இடங்களிலுமே வாய்ப்பு இருக்கும்போது உதவி செய்வதற்காக எத்தனை உயிர்கள், எத்தனை பேர் ஓடி வர்றாங்க. சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி நீங்க பார்த்திருக்கலாம். திருவண்ணாமலையில ஒரு குடும்பம் நிக்குது ஒரு ஓரத்துல, ஒரு செவுரு ஒண்ணு அப்படியே இடிஞ்சுழுது. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், கொஞ்சம் இல்ல அந்த குடும்பம் அதை கிராஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு. இப்ப இயற்கையினுடைய சுபாவங்களினால அது நிலச்சரிவு ஏற்படுகிறது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இங்க மழை வந்துட்டு இருக்குங்க, மேபி சிக்னல் போரா இருக்கலாம்னு. கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்மளை சுற்றி செய்திகள் நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா நம்ம கவலை பூரா எங்க இருக்குது? என் வீட்டுல எனக்கு வருமானம் வருதா, எனக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்குதா, என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்குதா, என்னுடைய நாளைக்கு நான் இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் இருக்குதா, வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இருக்குதா, தேதி 3 ஆச்சு, 5ஆம் தேதிக்குள்ள இஎம்ஐ கட்டணும், கார் லோன் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், 2 வீலர் டியூ கட்டணும், ஏசி டியூ கட்டணும், வீட்டுல டிவிக்கு பணம் கட்டணும், இல்லைன்னா எடுத்துட்டு போயிடுவான். நமக்கெல்லாம் ஒரு கவலை. ஆனா சில பேர்த்துக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாய் நிக்கிறான். அந்த இடத்துக்கு நம்மளை இறைவன் எங்கேயோ 4 கூரைக்குள்ள வச்சிருக்கிறான். இயற்கை நமக்கு இதை கொடுத்துருக்குது. ஆனால்
நாம் அதை சந்தோஷமா எடுத்துக்கிறோமா இல்ல சந்தோஷமா பாக்குறோமா, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறோமா? கேள்வி இங்கதான் வர நான் பாயிண்ட். அப்போ எல்லாருடைய தாய் தந்தையரும் என் குழந்தை ரொம்ப நல்லபடியா வாழணும், அவன் சக்சஸ்ஃபுல்லா வாழணும் தானுங்க குழந்தைய பெற்றெடுத்திருப்பாங்க. நம்ம எல்லாரும் அப்படிதானங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை ஈண்டு எடுத்திருப்பாங்க. யாருமே நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு நம்ம தாயும் தந்தையும் நம்மளை ஈண்டு எடுத்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தும் நமக்கு ஏன் நீங்க கடன் பிரச்சனை, அப்படி இருந்தும் நமக்கு ஏன் மன அழுத்தம், டிப்ரெஷன்? எங்களுக்கு வர்ற என்கொயரி எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் டிப்ரெஷன் தாங்கல, மாத்திரை போட்டுதான் தூங்குறேன், தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா பணம் நிறைய இருக்குது, சொத்து இருக்குது, ஆனா எனக்கு சிக்கலை தீர்க்க முடியல, என்னுடைய 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 கடன் பிரச்சனை தீர்க்க முடியல, மாதிரி நிறைய கேள்விகள். ஒன்னே ஒண்ணுதாங்க தீர்வு. நீங்கள் சிந்திக்கின்ற கோணத்தை மாற்றினால் போதும். நீங்க பார்க்கிற பார்வை மாத்தினா போதும். நீங்க என்ன கோணத்துல இது வரைக்கும் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒளி விலகல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு உங்க முன்னாடி ஒரு இமேஜ் தெரியுதுன்னா, அந்த இமேஜ் அங்க இருக்கிற ஒளியை மறைக்குது. அதனாலதான் அந்த இமேஜ் தெரியுது. இப்ப நான் கையை எப்படி அசைக்கிறேன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஒளியை இந்த உருவமானது இது மறைக்குது. அப்ப அந்த ஒளி அது மறைக்குது. அதுதான் உங்களுக்கு இமேஜா தெரியுது. அதேதாங்க நம்ம லைஃப்ல ஏற்கனவே நீங்க பாக்குற இடத்துல ஒண்ணு இருக்குது. எது தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொன்னு மறைச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஹலோ, உங்க கண்ணு முன்னாடி எது தெரியுதோ அது இன்னொன்றை மறைத்து கொண்டு இருக்கிறது. அப்ப உங்க கண்ணு முன்னே ஒரு பிரச்சனை தெரியுதுன்னா அதற்கு பின்னே இருக்கக்கூடிய தீர்வை அந்த பிரச்சனை மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்ப எது மறைக்குதோ மறைக்கிறதா உங்களுக்கு தெரியுது, எது மறைஞ்சது உங்களுக்கு தெரியல. எப்படி? மறைக்கிறது தெரியுது, மறைஞ்சது தெரியல. மறைக்கிறது கை, மறைஞ்சது ஒளி. அவ்வளவுதானங்க. அப்ப எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலுமே உங்க கண்ணு முன்னாடி தெரியுறது பிரச்சனை அப்படின்னா அது மறைத்ததுதான் தெரியுது, மறைந்தது உங்களுக்கு தெரியவில்லை. மறைந்தது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும், நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு மறைந்து இருக்கிறது இன்னொருத்தருடைய பார்வைக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்கள் பார்வையில் மறைந்திருக்கிறது இன்னொருத்தருடைய பார்வையில் தெரியாது. ஆனால் மறைந்திருக்கிறது உண்மைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த மறைந்திருக்கிறத நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு அந்த கோணத்தை மாத்தினீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு செய்தி சொல்றேன். இந்த செய்தியை நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு கற்பனையில பார்க்க முடியுதுன்னு முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ ஒரு அழகான பீச் உங்களால கற்பனை பண்ண முடியுதா பாரு. ரொம்ப அழகான பீச், ஒரு அற்புதமான பீச், அப்படியே ஒரு நீல கலர்ல அப்படியே ஒரு ஃபுல் லென்த்துக்கு கடல் தெரியுது. நீங்க கண்ணுல பாக்குற தூரத்துக்கு கடல் தெரியுது, தண்ணி தெரியுது. உங்களால கற்பனை பண்ண முடியுதா? கற்பனை பண்ண முடியுது. அப்படியே ஒரு பச்சை பசன்னு ஒரு காடு, வயல்வெளி, அப்படியே பச்சை பசன்னு பூரா நெல்லு விளைஞ்ச ஒரு பூமி. உங்களால கற்பனை பண்ண முடியுதா? கற்பனை பண்ண முடியுது. அப்படியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மேல இருந்து தண்ணி விழுகுது. உங்களால கற்பனை பண்ண முடியுதா? கற்பனை பண்ண முடியுது. இப்ப இது எல்லாமே கற்பனை பண்ண முடியுது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதுவும் கற்பனை பண்ண முடியும். ஆனா கற்பனை பண்ண முடியுதான்னு பாருங்க. வெள்ளை கலர்ல ஒரு யானை கற்பனை பண்ண முடியுதுங்களா? வெள்ளை கலர்ல ஒரு யானை கற்பனை பண்ண முடியுதுங்களா? ரைட். வெள்ளை கலர்ல ஒரு பறவை கற்பனை பண்ண முடியுதுங்களா? அதுவும் கற்பனை பண்ண முடியுது. பிரச்சனையே இல்லாத நானு கற்பனை பண்ண முடியுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நானு கற்பனை பண்ண முடியுதா? என்னோட ரொம்ப அன்பா இருக்கிற மனைவி, ஐயோ அது மட்டும் முடியலீங்க. ஐயோ என்னோட அன்பா இருக்கிற கணவன், ஐயோ என்னால சத்தியமா முடியலீங்க. ஏங்க எங்கேயாவது வெள்ளை கலர் யானையை பார்த்திருக்கீங்களா? அதுவே கண்ணுக்கு தெரியுது, அதுவே கற்பனை பண்ணியுது. ஆனா கூடவே இருக்கிற சம்சாரம், கூடவே இருக்கிற மச்சான், ஆனா அவரு அன்பா இருக்கிறாருங்கிறத நம்மளால கற்பனை பண்ண முடியலன்னா பிரச்சனை அவருக்கிட்டயா இல்ல என்னுடைய கற்பனை இல்லையா? ஐயா சரியா சொன்னீங்க. என்னதாங்க பண்ணணும் சொல்லுங்க. இது நமக்கு தெரியறதுக்குள்ளேயே என்னுடைய வாழ்க்கையில பாதி காலம் முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ சந்தோஷம் அவங்க கிட்ட இல்ல, அவங்கள பார்க்கிற என்னுடைய கோணத்துலங்கிறது தெரியறதுக்குள்ளேயே வாழ்க்கையில பாதி காலம் ஓடிடுச்சு. இன்னும் மீதி காலத்தை தொலைச்சிடக்கூடாதுல்ல.
அப்ப பார்க்காத ஒன்ன பார்க்க முடியுது. வெள்ளை கலர் யானையை பார்க்கதே இல்லை. எங்கேயாவது வெள்ளை கலர் யானை பார்த்துருக்கீங்க? ஆனா கற்பனையில வந்தது இல்ல. ஆனா ஏற்கனவே என் கூட ஒரு தடவை கூடவா என் மனைவி சந்தோஷமா இல்ல, ஒரு தடவை கூடவா என் கணவன் சந்தோஷமா இல்ல, ஒரு தடவை கூடவா நீங்க வாழ்க்கையில சம்பாதிக்கல, ஒரு தடவை கூடவா நீங்க சந்தோஷமா இல்ல. ஆனால் அதை ஏன் என்னால் கற்பனை பண்ண முடியவில்லை? ஏன்னா நான் மறைந்து இருப்பதை தவிர்த்து மறைப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் மனைவியினுடன் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மறைத்து விட்டு என் மனைவியை மட்டுமே பார்க்கும் பொழுது, என் கணவனுள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மறைத்து விட்டு கணவனை மட்டுமே பார்க்கும்போது எங்கிருந்து மகிழ்ச்சி வரும்? ஏன்னா மறைத்ததை பார்க்கும்போது அவர் என்னை பாதித்ததோ அவர் என்னை வாதித்ததோ தான் உங்க கண்ணுக்கு தெரியுது, நினைவுக்கு வருது. நீங்க சந்தோஷமா இருந்த காலகட்டம் மறைஞ்சு போச்சு. அது மறைஞ்சுதான் இருக்குது. புதையல் எப்பவும் மறைஞ்சுதாங்க இருக்கும். புதையல் எப்பவும் புதைஞ்சுதாங்க கிடக்கும். அப்ப சந்தோஷமும் புதைஞ்சுதாங்க கிடக்கும். நீங்க தோண்டிதாங்க எடுக்கணும். அப்ப உங்களுடைய தீர்வும் என்பது புதையல் மாதிரி தானே. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொல்யூஷனும் புதையல் மாதிரி தானே. அந்த புதையல் மேலோட்டமா கிடைச்சிருமா? தோண்டினா தானே கிடைக்கும், தேடினா தானே கிடைக்கும், பார்த்தா தானே கிடைக்கும், உணர்ந்தா தானங்க கிடைக்கும். ஆனா அதை நான் தேடுவதற்கும் பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எனக்கு எது தடையாக இருக்கிறதுனா, நான் கடந்து வந்த அனுபவங்கள் எனக்கு தடையா இருக்கு. நான் எதிர்த்து வீட்டுல பார்த்தது, என் அப்பா அம்மாட்ட கேட்டது, என்னுடைய சகோதர சகோதரிகிட்ட பார்த்தது, நான் எங்கேயோ காதுல கேட்டது, நான் ஏதோ கண்ணுல பார்த்தது, இந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. அனுபவங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க விடாதீங்க. நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க அனுமதிங்க. ரிப்பீட் பண்றேன், நீங்க அனுபவிச்சத உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்க அனுமதிக்காதீங்க. நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறத உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு அனுமதிங்க. அப்படின்னா இப்ப என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? இதுதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல இப்ப என்கிட்ட இருக்கிறது தான் வாழ்க்கை, இப்ப என்கிட்ட இருக்கிறது தான் கடன், இப்ப என்கிட்ட இருக்கிறது தான் வருமானம், இப்ப என்கிட்ட இருக்கிறது தான் உடல்நிலை, இப்ப என்கிட்ட இருக்கிறது தான் என்னுடைய ஆரோக்கியம்ங்கிறது தெரிஞ்சதுன்னா அதை வைத்து நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தால் போதும். நான் செல்ல வேண்டிய அடைய வேண்டிய பாதை என்ன, இலக்கு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டா போதும் தானே. அதை விட்டு போட்டு எனக்கு ஏற்கனவே அப்படி இருந்திருந்தா, எனக்கு அது கிடைச்சிருந்தா, எனக்கு இது கிடைச்சிருந்தா எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு இல்லாததன் மீது என்னுடைய கவனத்தை செலுத்தி என்னுடன் இருக்கக்கூடிய என்னுடைய திறமையில் என்னுடைய கவனத்தை தவற விட்டு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வில் நான் விழிப்போட இல்லாம என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கின்ற கோணம்தான் எனக்கு சிக்கலாக இருக்கிறதே தவிர என் வாழ்க்கை எனக்கு சிக்கலே அல்ல. இது எப்ப எனக்கு புரியுறது? பல நேரம் பாருங்க, போய் ஒரு லைட்டர் எடுத்து ஸ்டவ் ஓட்ட டப்பு 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 என்னது ஒண்ணு இல்ல, கீழே சிலிண்டர் ஆஃப் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னா அடப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எப்படிங்க? நம்மளே மறந்திருந்து நாம செய்த வேலையில எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா வீட்டுக்காரர் மறந்து அவ்வளவுதான். இதை கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல, என் பிறந்த நாளை கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல, கல்யாண நாளை கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல, அவ்வளவுதானே. இது ஞாபகம் இல்லைன்னாலே நம்ம மேல பாசமே இல்லைங்கிற என்னுடைய கோணம் தானே எனக்கு கோபத்தை வர வைக்குது. அப்ப நிகழ்காலத்துல நாம சிந்திக்கின்ற கோணம், நிகழ்காலத்துல நாம் அதை அணுகுகின்ற கோணம் தானே நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையோ நம்மளுடைய அனுபவங்களை அணுகுகின்ற அறிவையும் நமக்கு மேம்படுத்துகிறது. அப்ப என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க, அது நல்ல நேரமா இருக்கட்டும், கெட்ட காலமா இருக்கட்டும், யமகண்டமா இருக்கட்டும், ஏழரை சனியா இருக்கட்டும், கண்டக சனியா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது ஓரமா இருக்கட்டும்ங்கிறேன் நானு. ஹலோ, எப்படி? என்னவ வேணா இருக்கட்டும், அது ஒரு ஓரமா இருக்கட்டும். நாம நம்ம வேலையை பார்க்கலாமா? இன்னைக்கு உசுரோட இருக்கிறோமா? நல்ல காலங்க, உடம்புல மூச்சு இருக்குதா? இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கே? அந்த மூச்சு வருது போகுது நமக்கு தெரியுதா? போனஸுங்க, என்ன வேணும் நமக்கு? அதை விட்டு போட்டு எங்க அப்பா எனக்கு அது செய்யல, எங்க அம்மா எனக்கு அது செய்யல, என் மனைவி எனக்கு அதை செய்யல.
எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பச்சை பயிர் குழம்பு, அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க, செஞ்சாலும் கொஞ்சமா செய்யறாங்க. என்ன சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இல்ல, உப்பு போட்டு சமைக்க தெரியாத உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? நம்மளே போய் உப்பு போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கு தானே சந்தோஷம் வேணும். ஐயா அது எப்படிங்க, நான் எப்படிங்க போய் சமைக்கிறது, நான் எப்படியா போய் உப்பு எடுத்து போடுறது? அப்ப சந்தோஷம் லேட்டா தான் கிடைக்கும். இந்த ஆளினால் அழகுராஜான்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா? ஆளினால் அழகுராஜ் யார்? அவர் சமீபத்தில் ஒரு கேஸ்ல ஜெயிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட அவர் கைக்கு வந்துச்சு. அவர் கூடவே ஒருத்தர் இருப்பார். ஆனா இதுல எப்படின்னா லைட் எரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு அவர் கூட இருக்கிற. பேர் என்ன? சாரோசா. ஓ சாரிங்க, அப்படி ஏதாவது பேர் இருக்கீங்களா? பரவாயில்ல, ஏதோ ஒரு பேர். இந்த பேர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க பெட்டர் மார்க்ஸ் லைட் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பேர் கவுண்டமணி. இந்த மாதிரி பல நேரங்கள்ல இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நமக்கு வந்துட்டு போவோம். கவுண்டமணி, வடிவேலு, நிறைய பேர் நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு போறாங்க, வாழ்க்கையை பத்தின ஞானத்தை. ஆனா அதை வெறும் நகைச்சுவையாய்த்தான் பாக்குறோமே தவிர அதை வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல். கைப்புள்ள தூங்குடா அப்படிங்கிற மாதிரிதான். விழிப்பு இல்லாம தூங்கிட்டோம்னா வாழ்க்கையே பாலாயிருங்கிற மாதிரி தான், இல்லையா? இப்ப எவ்வளவு விழிப்போட இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமாக இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே இந்த சூழ்நிலை நமக்கு ஒரு அனுபவமாக அணுகுமுறையில் நாம் நடைமுறைப்படுத்தும் போது நாம எந்த அளவுக்கு விழிப்போட வாழ்க்கையை விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க இன்னைக்கு சிந்திக்கிற சிந்தனையும் நீங்க இன்னைக்கு பேசுற வார்த்தையும் உங்களுடைய செயலும் நீங்கள் ஒன்றை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படி? உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் இன்றைய கணம் இந்த வினாடி நீங்கள் ஒன்றை விதைத்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயமா நீங்க அறுவடை பண்ற மாதிரிதான் இருக்கும். அப்பனா நான் ரொம்ப கவனமா சிந்திக்கணும்ல, அப்பனா நான் ரொம்ப கவனமா பேசணும்ல, அப்பனா நான் ரொம்ப கவனமா செய்யணும்ல. ஆனா நான் கவனமா சிந்திக்காம கவனமா பேசாம கவனமா செய்யாம எல்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னா நான் விதைத்தது மட்டும்தான் எனக்கு விளைந்து நிற்கிறது, அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், நாம் விதைத்ததுதான் நமக்கு அறுவடையாக தயார் நிலையில் இருக்கிறது. நாம் விதைத்தது மட்டுமே அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாம் விதைத்தது. நீங்க சொல்கின்ற சிக்கல் அது நாம் விதைத்தது. நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய எதுவாக இருந்தாலும் அதை நாம் விதைத்தது. அப்ப அதை நாம் மட்டும்தான் அறுவடை செய்ய முடியும். நிச்சயமாக அறுவடை செய்து விடும். அந்த அறுவடை செய்வதற்கு ஒரு 21 நாட்கள் தொடர்ச்சியாக அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை ஒரு பயிற்சி. அந்த பயிற்சிக்கு வந்தவங்க பல பேர் கடன் அடைச்சிருக்காங்க. இதுவரை இந்த பயிற்சியில் பங்கு பெற்றவர்களால் ஞானசஞ்சீவன குருகுலத்தினால் பயன்பெற்றவர்கள் 497 விவாகரத்துக்கு மேல தவிர்த்திருக்கிறோம். 9 குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்ட சிறார்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பெற்றோர்களோட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் கடன் பிரச்சனை இருந்தவங்க மீண்டு வந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே ஞானசஞ்சீவன குருகுலத்தினுடைய ப்ரொஃபைல். இதுவரை ஒரு 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களிடம் இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வாக பதிய வைத்திருக்கிறோம். இந்த பாதையில் இணைய உங்களையும் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி டிசம்பர் 5ஆம் தேதி நாளை மறுநாள் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நடக்க இருக்கிறது. இந்த வகுப்பினுடைய அடிப்படை சாராம்சம் நான் சொன்ன இந்த 5 பிரச்சனைகளுக்கும் தீர்வு தனக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களுக்குள் ஒரு தீவிர ஒரு விழிப்புணர்வை விசாலப்படுத்துவதற்குண்டான விதையை விதைத்து அதை நீங்கள் அறுவடை செய்வதற்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். இப்போ செயல் உங்களுடையது, முடிவு உங்களுடையது. சார் எல்லாம் கரெக்டா, அது ஏங்க நீங்க நடுராத்திரி வச்சிருக்கீங்க, 4 மணிக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இனிமேல் வாழ்க்கை எப்படியோ, இனிமேல் எப்படிங்கிறத நாம முடிவு பண்ணலாமே. இனிமேல் என் வாழ்க்கையில என்ன நடந்ததோ எது நடந்ததோ எனக்கு தெரியல. ஆனா இனிமேல் என்ன, இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாம நடந்துருச்சு. இனிமேல் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நடக்கட்டுமேங்கிற. இதுவரைக்கும் நடந்ததானே எனக்கு தெரியாம நடந்துருச்சு. இனி நடக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு தெரிஞ்சு நடக்கட்டுமே. அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிடங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனித்ததற்கும் இதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்ததற்கும் எங்களுடைய
அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த வகுப்புல ஏற்கனவே நீங்க பங்கு பெற்று 21 நாள் அற்புதங்கள் பலன் பெற்றவர்கள் யாரும் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ தட் புதுசா இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே பயன் பெற்றவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுபவங்களா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சிஸ்டர், பேசுங்க. சார், என்னோட நேம் உமா மகேஸ்வரிங்க. நான் 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இப்ப பிரம்மநானம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அதாவது நான் 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய கோபங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த கோபம் எப்படின்னா, என் குழந்தைகிட்ட கூட படிக்கல படிக்கல படிக்கல, அதாவது ஏன் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேங்க சார். பாத்தீங்கன்னா நான் அந்த 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீங்க உங்க பொண்ணு கிட்ட கோவப்படாதீங்கன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஒரு 2-3 நாள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாங்க சார், தானாவே கோபப்படுறத நான் மாத்திக்கிற குணம் எனக்குள்ள வந்துருச்சுங்க சார். இதுல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ இப்ப படிப்புல இந்த 21 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா டெஸ்ட் நிறைய வச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவ எல்லாமே பாஸ் மார்க். நான் இப்ப வரைக்கும் அவளை திட்ட ஆரம்பிக்கலைங்க. அதுல இருந்து நான் ரிசல்ட் வந்து நான் திட்டாதனால என்ன பலன் கிடைச்சதுங்கிறத நான் அனுபவிச்சுட்டேன். இப்ப கோவப்படுறத அப்படியே மாத்திக்கிட்டேங்க சார். அதனால என்னோட இதுல பிரம்மநானம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் இதுல அட்டன் பண்ணி நல்லா பயன்படணுங்கிறது என்னோட வேண்டுகோளா எடுத்துக்கிறேங்க சார். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க சிஸ்டர், நன்றிங்க. கவிதா சிஸ்டர், இந்த 21 டேஸ்னுடைய வகுப்பினுடைய வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்கை இந்த சாட் பாக்ஸ்ல ஷேர். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வகுப்புக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், பயனாளிகள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் ப்ரோ, வாழ்க வளமுடன். MS ராஜேந்திரன். வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 21 நாள் வந்து அற்புதமா நாங்க எல்லாம் முடிச்சுட்டோம். அற்புதம் தான், உண்மையாலேயே அற்புதமா தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த 6 நாள் கிளாஸ் வந்து ஃப்ரீயாவே நீங்க கொடுத்தீங்க. இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸையுமே ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க வந்து இதுல நிறைய அது என்னன்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து நிறைய சொல்ல வேண்டி இருக்குனால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும். உண்மையிலேயே நம்மளை வந்து அந்த காலை வேலை அப்படிங்கிறது தன்னால தூக்கமா ஒரு முடிச்சுட்டு போல திரும்ப பாத்தீங்கன்னா டைமான தூக்கம் தெரிஞ்சிருது. ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிடறோம், உங்க இதே வந்து கேட்க ஆரம்பிச்சிடறோம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய பயன்களை வந்து நான் எனக்கு முடிஞ்சதில்லை, நான் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சு இப்போ உங்களோட உமா மகேஸ்வரி பேசினாங்க. அதே மாதிரி தருமபுரியிலிருந்து ராமன் சார் பேசுவாங்க. அவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் சொல்லும் போது அருமையா நாங்க வந்து நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அனுபவத்தை அப்படின்னு பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது வந்து என்ன மகிழ்ச்சிங்கிறத எனக்கு சொல்ல முடியல. என்னால ஒருத்தர் இவ்வளவு நல்லா ஒரு மாற்றமாயிருக்கு, நல்லா இருக்கு, அவங்களுக்கு வாழ்க்கையே தரமே மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து எனக்கு அதை விட சந்தோஷம் என்னன்னா, எனக்காக இல்லாட்டாலும் மற்றவர்களுக்காக நான் செய்ய முடியுது, இதை 4 பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத நிறைய லிங்க் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் டெய்லி அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. நான் யார் யார் வராங்கலாம் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. இருந்தாலும் அவங்க அனுபவமா பேசும்போதுதான் எனக்கு சந்தோஷமே வருது. இதுல எனக்கு இதுதான் வந்து நிறைய தர்மம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்க. ஏதோ வழியில தர்மம் செய்யறத விட கற்ற கல்வியை தெரிஞ்சு கொண்டது வந்து மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து தர்மமே அடங்கி இருக்குங்கிறத வந்து ஒரு இதா தெரியுது. நல்ல நல்ல நிலைமையில நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம், மனநிறைவா இருக்கிறோம். எல்லாமே நல்லதா இருக்கு. சில சிக்கல்கள் வந்து இருந்துட்டு வந்தாலும் கூட இடையில அதெல்லாமே நிவர்த்தி ஆகும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால மேக்சிமம் நம்ம கிளாஸ்ல கலந்துக்க வைக்கணுங்கிறது குறிக்கோளா இருந்துட்டு இருக்கிறோம். எங்க குடும்பமே தங்கச்சியிலிருந்து எல்லாருமே அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வழிப்புடன். நன்றி நன்றி நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சிஸ்டர், வணக்கம். நீங்க சொன்ன கான்செப்ட்ல கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி சீக்கிரமா அண்ணா கிட்ட இருந்து சாரி வாங்கிடுவேன். ஆனா முதல்ல எனக்கு நீங்க சொன்ன மாதிரிதான், நான் எது ஒண்ணு மறைச்சிட்டு இருக்குல்ல, சொன்ன மாதிரி நிறைய விஷயம் அவங்கவுங்களுக்கு சரியாப்பட்ட விஷயம் நான் கூட இருக்கனால எனக்கு தப்பா தெரிஞ்சுச்சு. நிறைய விஷயம் டெய்லியும் நான் என்னை ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க எல்லாரும். அதை வச்சு எனக்கு சொல்லித்தர மாதிரியும் கிண்டல் பண்ற மாதிரியும் கேலி பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னா நான் உடனே யோசிப்பேன். சிரிச்சுதான் இப்பெல்லாம் போற முதல்ல அழுதுறேன். நான் இப்ப சிரிக்கிறேன். எல்லாரும் கவனிக்கும் போது அந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், என்னைய பண்றனால நீ சந்தோஷமா இருக்க அப்படிங்கிற தாட்டுக்கு நான் வந்துட்டு நான் பாதி கிளாஸ் தான் அட்டன் பண்ணிருக்கேன். ஏன்னா சாரி வாங்குற அளவுக்கு நான் என்ன ரெடி ஆகலைன்னா
சீக்கிரம் ரெடி ஆயிடுவேன். எனக்கு புரியுது, நான் வாழ்க்கை புரியுது. முதல்ல அழுகாம நான் கவனிச்சு கரெக்டா பண்ண கத்துக்கிறேன். அதே மாதிரி நான் நீங்க சொன்னீங்கல்ல தானம் கொடுக்கறது மத்தவங்கள்ட்ட பண்ற அந்த விஷயம் நிறைய பண்ணிருக்கேன்னா அப்போ வந்து அது தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கூட இருக்கவங்க. இப்ப தோணுது நான் செய்யறது எல்லாமே சரிதான். மித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கூட நான் பட்னியா இருக்கும் போது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ஓவரால் 50% மட்டும் சரியா இருந்துச்சுன்னா இந்த 50% கரெக்ட் பண்ணிட்டு அண்ணா கிட்ட போட வாங்குவேன். நன்றி நன்றி சிஸ்டர், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. சார் வணக்கம். வணக்கம் சார் வணக்கம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம். பாத்தீங்கன்னா எங்க 2 பேத்துக்குள்ள சின்ன சின்ன வந்துட்டு என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. அது சார் கிட்ட வந்து என்னன்னா நாங்க எல்லாமே ஓப்பனா கேட்போம். பாத்தீங்கன்னா வர்ற நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து என்னன்னா இது எல்லாமே காரணம் அப்படின்ட்டு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா சாரை வந்துட்டு 1-to-1 மீட் பண்ணா அப்படின்ட்டு ஃப்ரைடே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஆனா நான் சொன்னேன் இதுவே நமக்கு போதும் தான் அப்படின்னு. நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுல ஒரு புரிதல் கிடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நேர்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதனால சார்கிட்ட பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க சார் இந்த ப்ரோக்ராம். இது இப்ப பாத்தீங்கன்னா என் தம்பி இந்த இதுல அட்டன் பண்ணிட்டு இருக்கா, அப்படி எங்க அம்மாவும் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கிளாஸ அவங்களையும் அட்டன் பண்ண வச்சதுக்குங்க. அட்டன் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா வந்து இவரு மெயினா வந்து என்னன்னா நம்மளுடைய புரிதல்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சார் பேசுறாரு. எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகேங்க சார், நன்றி. நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர். எஸ் நித்யா. குட் ஈவினிங் அண்ணா. வணக்கம் வணக்கம். நான் வந்து இந்த தொடர்ந்து 2 மாசமா இந்த 21 டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேங்க. அண்ட் ஆல்ரெடி இடையில இந்த மாதிரி பிரம்ம ஞானம், ட்ரீம் டு டிசையர், கடன்களை வெல்வோம் எல்லா ப்ரோக்ராமுமே அட்டன் பண்ணேன். ஒவ்வொன்றும் அதுக்கு உண்டான தெளிவை கொடுத்துட்டே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 21 டே அட்டன் பண்ணும் போது என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்திலே போன மாதிரி இருந்தது. நிறைய அனுபவங்கள், அண்ணா சொன்ன அந்த எமோஷன்ஸ் எப்படி நாம வந்து கையாளணுங்கிற அந்த டெக்னிக்ஸ், நம்ம என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் இன்னும் பெட்டரா அப்படிங்கும் போது ஃபுல் டே நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்பவுமே ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்மளோட அந்த ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஸோ த்ரூ அவுட் த டே மார்னிங் வந்து 3:30க்கு எந்திரிக்கிறோம், நைட்டு 10:30, 11 ஆயிருது. ஸோ எந்த டயர்ட்னஸும் இல்லை. நம்மளை எப்படி ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க முடியும். அதாவது நம்ம ஹெல்த் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இந்த 3ஐயும் எப்படி ஈஸியா கையாண்டுட்டோம் அப்படின்னா ஒர்க்கும் சொசைட்டியும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவங்க. ஸோ இந்த ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாசமும் பயணிக்கணும்னு ஆசை. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்க இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கண்டிப்பா ஒரு 21 நாள் அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது எண்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பா அது ஒரு மிராக்கிளா தான் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கையில தான் அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் தி 21 டேங்கும் போது நமக்கே புரியுதாடா இவ்வளவு நாள் நம்ம லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோமா, இது முதலே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வாழ்ந்திருக்கலாமே, இவ்வளவு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு ஒரு 2025ல கிடைச்சிருந்தா இந்த 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோமே அப்படிங்கிற தாட் ரொம்பவே ஓடுதுங்க. நன்றி, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. சார் மாலை வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர், வணக்கம். சந்தியா சந்திரசேகர் சார். பேசுங்க சார். 21 நாள் அற்புதங்கள் வந்து 21 நாளும் அற்புதங்கள் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து சார் வந்து ஷேர் பண்ணும் போது புதுசா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துப்போம். அதாவது சார் சொன்ன மாதிரி நான் அக்டோபர் மாசம் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணும் போது, இது 2வது மாசம் நவம்பர் முடிஞ்சு இப்போ நான் 3வது மாசம் பயணிக்க போறேன். ஜாயின் பண்ணும் போது எக்ஸைட்மெண்ட், அதாவது ஒரு நாளும் வந்து நாளைக்கு என்ன இருக்கும் நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு அந்த 21 நாளும் ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே வந்து கிட்டத்தட்ட போயிடுச்சு. நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் மனசுலயும் சரி வீட்லயும் சரி, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலயுமே நிறைய மாற்றங்கள். அதே போல ஃபினான்ஷியல் அவேர்னஸ், பணத்தை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்றத விட அந்த கண்ணோட்டத்தையே வந்து மாறிடுச்சு எல்லாமே. அந்த மாதிரி
அதை வந்து பணத்தை நோக்கி நம்ம ஓட வேண்டியதில்லை, அதுவே நம்ம நம்ம வந்து பணமே நம்மள ஈர்க்கும் அப்படின்றது அந்த கான்செப்டோ சரி, ஒரு சொசைட்டில நம்ம மக்கள் இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம எட்ட பழகிட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட, அதாவது ஒரு சில பேரை வந்து நம்ம வெறுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்போம். அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு தேவையான 5 பிரச்சனைகளுக்கு தேவையான இதுவெல்லாம் வந்து நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்றத வந்து ஒரு உணர வச்சுட்டாரு. எல்லாருமே புதுசா வந்திருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த மாசம் வந்து நீங்க ஜாயின் பண்ணி இந்த 21 நாள் பயணிச்சு பாருங்க. உங்களுடைய மனசுல மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாத்துலயுமே வந்து முழுமையா மாற்றம் வரும். நானும் கணவர் 2 பேருமே இணைஞ்சு பண்ணி நிறைய வகுப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரீம் டு டிசையர்னு ஒரு வகுப்பு இருந்தது, அதுலயும் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து செயல்திறன்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதுலயும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். சாரோட 2வது மாசம் முடிய போகுது, 3வது மாதம் இது. என்னோட கணவரும் வந்து பாத்தீங்கன்னா வைராகியா அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்மளுடைய கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து. யாரெல்லாம் வந்து அடுத்தடுத்து நமக்கு பெரிய growth வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து இணைஞ்சு பயன்பெறணும்னு எல்லாருமே வந்து நான் வேண்டிக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் brother. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா 5வது முறையா இந்த வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ காலையில வந்து 3 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறதே வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு எல்லாத்துக்கும். நிறைய பேர்த்த நம்ம கூப்பிட்டுருப்போம், 3 மணிக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு நினைப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பழகி போச்சுங்க. 3 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா அன்னைக்கு நாளே வந்து ஏதோ இழந்தமா இருக்குங்க. அது போக வந்து இந்த வகுப்பு வந்து என்னை வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்குங்க. உண்மையா வந்து ஐயாவுடைய வகுப்பு வந்து நான் வந்து பெருமைக்காக சொல்லுங்க, நான் வந்து மற்றவங்களுக்கு மிகைப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பேசல. என்னை வந்து நிறைய வந்து என்னை சேஞ்சஸ் பண்ணியிருக்குது. நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம மனுஷனா வாழ்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. நம்ம வந்து ஏனோதானோ ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய அந்த காலையில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியாலாம் அட்டன் பண்ணிட்டு பண்ணும்போதுங்க நம்மள வந்து ஒரு டிசிப்ளினான மனுஷனா வந்து மாத்திருக்குங்க. எந்த வித ஒரு ஒழுக்கங்கட்ட செயலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்த நம்ம அதுல எல்லாம் புகுத்தி நம்ம வந்து ஒரு மனுஷங்களோட பழகும் போது எப்படி பழகணும், எப்படி ஒரு உண்மையை பேசணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இதுல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மனிதனா வந்து செதுக்கிட்டு இருக்காருங்க. இது ரொம்ப பிடிச்சதுனாலதான் வந்து நான் கண்டினியூ வந்து ஒரு 5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த டைரக்ட் கிளாஸ் எல்லாம் போகும்போது மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிற என்னங்கிறது வந்து முழுமையா வந்து புரிய வச்சிருக்காரு. இதுக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடு இணை இல்லைங்க. அதனால வந்து இங்க சேர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கிஃப்டட் பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம சொல்றதை விட நீங்க அனுபவிச்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கே புரியும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரதர், நன்றி பிரதர், நன்றி. ஸோ வேற ஏதாவது பேசுறீங்களா, இல்லை ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், இல்லை அனுபவங்கள் இருந்தாலும் பகிரலாம். வணக்கம் வணக்கம் பிரதர். ரொம்ப சந்தோஷம் குருஜி. 3வது முறையாக அட்டன் பண்றதுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. 3வது முறையா 21 டேஸ்ல அட்டன் பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. நான் அவங்க என்னுடைய கோபம் குறையிறதுக்காக ஒரு வருஷமா ப்ரேயர் வச்சிருக்கேன். அண்ணனோட கோபம் குறைக்கணும், எல்லாமே நல்லது பண்றாரு, கோபம் மட்டுமே தான் கோபம் இல்லை வரைய நினைச்சு அவங்க காலையில் வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து குருஜிக்கும் இந்த சீசன் 21 டேஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் அட்டன் பண்றாருங்க. அதற்கு குருஜிக்கு மனப்பூர்வமான நன்றி. 2வது பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்ல ஒரு அதுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் முடியும் போது ஒரு நன்றி சொல்ற அதுல வந்து எல்ஐசி ராஜன் சாருக்கு நன்றி, ஒரு 15 பேர் அவங்க வாழ்க்கையில சொல்ற அற்புதங்கள் எல்லாமே மகிழ்கிற கான்செப்ட் இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதை முடிச்சு சத்தியமே நாமத்துல இது குருஜி மாத்திரத்தை ஒரு வாய்ப்பு கொஞ்சம்
அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அது எல்லாருமே அதனால இருந்தாலும் அது வந்து அவங்க வந்து ஆத்மார்த்தமா சொல்றாங்க நினைக்கும் போது நம்ம அந்த இடத்துல வந்து accept. அதனால இந்த நேரத்துல குறிச்சி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி இப்ப இந்த 2 நாள் பயிற்சி வந்து எத்தனை பேர்த்த இந்த பட்டி தொட்டி எல்லாம் எத்தனை எல்லா இடத்துக்கு போய் சேரணும். இந்த உணர்வுகள் சட்டத்திற்காக வாழணும். இந்த நல்ல ஒரு உலகம் அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஆனா இந்த 2 நாள் எங்க போய் நின்னாலும் ஒரு பாலிசி பேசினாலும் ஒரு வேற இடத்துக்கு போனாலும் இதை பத்தி தான் பேச்சே போய்கிட்டு. இன்னைக்கு ஒரு ஏஜென்சி எடுக்க வந்திருந்தாங்க. அவங்கள ஒரு 21 டேஸ்க்கு அட்டன் பண்ண வச்சிருந்தேன். 999 கட்ட வச்சு முதல்ல அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏஜென்சி ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு யாருனாலும் சரி, போஸ்ட்மேன் வந்தா கூட அவர்கிட்ட பேச ஒரு நிமிஷம் நான் ஆளை இந்த உலகத்துல ஏதாச்சும் கிடைக்காதா, வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு நாளுக்குள்ள புரிஞ்சு இல்லாட்டி ஒரு மாசம் சூழ்நிலை வரும். அதனால வந்து ஒரு 2-4 பேர் பணம் கிடைக்க அட்டன் பண்ணிட்டாங்க. யார் ஆனா ஒரு 2 நாள்ல கொண்டாட முடியும். ஒரு வாய்ப்பு பிரேக் ஆயிட்டே இருக்குங்க, ஒண்ணுமே கேட்கல. பிரேக் ஆகுதுங்களா? ஆமா, கேட்கல சரியா. ஆடிபிளா இருக்குல்ல, இப்ப ஆடிபிளா இருக்கா? ஆடியோ இதாகுது, ட்ரக் ஆகுது, விட்டு விட்டு தான் வருது. பேசுங்க பிரதர், பேசுங்க பேசுங்க. இங்க வந்திருக்கிற இத்தனை உலகத்துல எத்தனை பேர், நான் மறுபடியும் ஒரு 2500 பேர் அதுல கேட்டவங்க எத்தனை பேர் கேட்டிருக்கான்னு தெரியாது, எத்தனை பேர் பார்த்திருக்கான்னு தெரியாது. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எல்லாத்துக்கும் அழைச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து 99 பேர் 100 பேர் வந்திருந்தாங்க. 100 பேரும் கண்டிப்பா இறைவன் ஒரு அமைப்பு இல்லாம இதை மிஸ் பண்ணி கல்பனா சொன்ன மாதிரி, கல்பனாவுக்கு நம்ம மெசேஜ் அவங்க வீட்டுக்காரங்க போய் இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் கல்பனா அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. வாய்ப்பை கொடுத்து திருப்ப கொடுத்து நம்ம மூலியமா ஒரு திருப்ப கொடுத்து ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி கல்பனா மாதிரி 1000 கல்பனாக்கள் வரணும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து வெளியில அல்ல, உள்ளதான் எங்களுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமா இன்னைக்கு புரிஞ்சு சொன்னாரு. மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு இந்த 21 நாள் ஃபர்ஸ்ட் எல்லாமே அற்புதங்களா போகும். அடுத்த ஒரு 21 நாட்கள் வந்து புரிதலா போகும். இன்னும் கடைசி இப்ப 21 நாட்கள் வந்து நம்மளுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள எடுத்துட்டு போவோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாளே குறிச்சு சொன்னீங்க. இந்த 3rd செஷன் அட்டன் பண்றது இந்த டைம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். மனசளவுலையும் சரி, உடலளவும் சரி, ஆரோக்கியத்துல எல்லாத்துலயுமே நாங்க ஒரு வெற்றி அடைகிறதுக்கு குருஜியோட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும். அனைவரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன சொல்றதுன்னா, இது லாஸ்ட் பஸ்ஸோ இல்ல முதல் பஸ்ஸோ தெரியாது. அனுபவத்துல சொல்லும் போதுதான் காத்த உணர முடியும், சொல்ல முடியும். சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. வாழ்க்கை 50 வருடத்துக்கு திருப்பி இருக்கு. உங்களுக்கு இந்த 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 பெரிய வயசா இருக்கலாம், இதுல கிடைச்சத நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு இந்த குருஜியோட பயன் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வந்து இறையருள்தான் வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. நீங்க இந்த மறதியை பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. மறதி வந்து நல்லதா கெட்டதா, மறதி ஏன் வருது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி முன்வச்சிருக்கீங்க. சரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். மறதி அப்படிங்கிறதுங்க ஆக்சுவலா அது நம்ம மறக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா நமக்கு வேற ஒண்ணு நிறைய ஞாபகம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். நீங்க எதை மறக்கிறீங்களோ மறந்ததுக்கு பதிலா வேற ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப தேவையானது தேவையான இடத்துல நாம அதிகமா ஞாபகம் வைக்கல. ஆக்சுவலா அது மறதி அப்படிங்கிறது ஒரு வியாதியோ ஒன்றும் கிடையாது. உங்களை அந்த அந்த ஈடுபாடும் ஆர்வமும் எப்ப குறையும் போது அது உங்க மனதில் அப்ப வெளிப்படுவது இல்லை. அப்ப அந்த ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தும் போது அது மறதியாக இருப்பதில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, பசிச்சா சாப்பிடணுங்கிறத மறக்கிறோமா, தூங்கணுங்கிறத மறக்கிறோமா? ஏன் நம்ம மறக்கிறது இல்லை? ஏன்னா அது நம்ம வாழ்வியலுக்கு தேவை, அத்தியாவசியம்னு ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம அதை மறக்கிறது இல்லை. அப்ப எல்லாத்தையுமே நம்ம அத்தியாவசியமா பாக்குறது இல்லை. எதை நம்ம அத்தியாவசியமா பார்க்கலையோ அதை நம்ம மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப நீங்க எதையும் மறக்கல, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு நிறைய ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதனால
மறதிங்கிறது முதல்ல வியாதி கிடையாது. பட் இந்த 21 நாள் அற்புதங்கள்ல அதுக்கு உண்டான நல்ல தெளிவு கிடைக்கும். இது மறதி என்பது நமக்குள்ள விழிப்பில்லாமல் இருப்பதனுடைய காரணம் தானே தவிர அது நீங்க ஒன்றும் பயப்படுற மாதிரி வியாதி ஒண்ணும் இல்லை. அது நிச்சயமாக தீர்வு 21 நாள் அற்புதங்கள்ல ஒண்ணு. ரைட். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா வணக்கம். என் பேர் ராஜாமணி. நான் சூலூர் முத்துக்கவுண்டம்புதூர் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்திலிருந்து பேசுறேங்க. ஐயா நான் இது 5வது மாதம் இந்த 21 நாள் வகுப்பு பயணிக்க போறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் ஆகஸ்ட் மாதம் நான் தனிமையில அந்த 1 மாத வகுப்பு அட்டன் பண்ணேன். எனக்கு அதுல நிறைய தெளிவுகள் கிடைச்சது, நிறைய நல்ல சிந்தனைகள் கிடைச்சது, நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் ஜாயின் பண்ணேன். செப்டம்பர் மாதம் நான் மட்டும் ஜாயின் பண்ணலைங்க, என் கூட ஒரு 27 பேர்த்த கூட்டிட்டு வந்தேன் இந்த வகுப்புக்கு. அவங்க எல்லாருமே இந்த வகுப்பு மிகவும் அற்புதம் அப்படின்னாங்க. அக்டோபர் நவம்பர் இந்த மாசங்கள்ல சேர்த்து இந்த இயக்கம் மூலமா ஒரு 90 பேர்த்த இந்த 21 நாள் வகுப்புல கலந்துக்க வச்சேன். இன்னைக்கு அத்தனை பேரும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஒரு தெளிவாக இருக்கிறத பார்த்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க. அது இல்லாம நம்ம ஒரு 3 நாள் 1 நாள் வகுப்பு இங்க ஏற்பாடு பண்ணி நாங்க ஐயாவை தொடர்பு கொள்ளும் போது இங்க இந்த விவேகானந்தர் இயக்கத்துல பெண்களுக்கான 1 வார யோகா பயிற்சி முகாம் நடத்திட்டு இருந்தோம். அதுல அதுல ஒரு 86 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல சசிகுமார் ஐயாவை கூப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு இந்த ஞான இந்த இந்த 21 நாள் வகுப்பை பற்றி பேச சொன்னோம். அதுல வந்திருக்கிற பெண்கள் எல்லாருமே இது மிகவும் அருமை, இது இன்றைய சூழ்நிலைக்கு இது ரொம்ப தேவை என்று சொன்னார்கள். அதற்கப்புறம் ஒரு ஞான விபாசனா மௌன தியானம் வச்சோம். அதுலயும் ஒரு 125 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த மாசம் இளம் சாணக்கியான ஒரு நிகழ்ச்சி வச்சோம். அதுல 135 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்ப போன மாசம் இல்லற பந்தம்னு ஒரு நிகழ்ச்சி வச்சோம். 65 பேர் கலந்துட்டாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப தெளிவா நல்ல மகிழ்ச்சியா இருக்காங்க. மேலும் மேலும் இந்த வகுப்புகள் அட்டன் பண்ணுவாங்க. இந்த சசிகுமாருடைய இந்த வகுப்பு இங்க வந்தது எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க என்பதை நான் பணிவோட தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த மாசம் 5வது முறையாக இந்த வகுப்புல கலந்து பயணிக்க போறேன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. நன்றி. நன்றி பிரதர். நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சிஸ்டர், பேசுங்க ஐயா. இந்த வகுப்பு நான் 21 நாள் அட்டன் பண்ணேங்கய்யா. எனக்கு ரொம்ப சரி. தெளிவா இருந்துச்சுங்கய்யா. ஏதாவது நம்ம பேசுறதுனாலும் கூட பேசுறதுக்கே தயக்கம் வரும் ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப பேசுறது எல்லா பக்கமும் பேசுறதுக்கு கூட கொஞ்சம் தெளிவு கிடைக்குதுங்கய்யா. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. ஆனா எதை பார்த்தாலும் அதுல நுண்ணோட்டமா நம்ம நுணுக்கமா பார்க்கணுங்கிற விஷயத்த இதுல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ஏதாவது ஒண்ணுன்னா மரம் மட்டும் நம்மளுக்கு தெரியுதுன்னா அதுல இருக்கிற வேர்ல இருந்து இலையில இருந்து நரம்புல இருந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சோம்னா எது நம்மளுடைய கருத்து இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கறதெல்லாம் இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க இதை கேட்கறதுக்கு. இது அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போற எல்லா இடத்துலயுமே எந்த இடத்துல பார்த்தாலும் இது கரெக்டா வந்துருங்கய்யா. நம்ம ஏன்னா மைண்ட்ல அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோங்க. அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்கய்யா. 3:30 மணிக்கு எழுந்திருச்சு இதை மைண்ட்ல ஏத்தனோம்னா அவ்வளவு ஒரு இதா இருக்குங்கய்யா. ரொம்ப தெளிவு கிடைச்சிருக்குங்கய்யா. ஏன்னா இப்ப கூட எனக்கு பேசுறது இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. இப்பயாவது கொஞ்சம் பேசுறேன். இன்னும் நல்லா வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்கய்யா. மிகச்சிறப்புங்க. அவர் LIC நடராஜன் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவருக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா. அவருனால கொஞ்சம் எனக்கு இன்னும் மன தெளிவு கிடைச்சதுக்கு அவரும் எனக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்காருங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்க. தாய் தந்தையோட ஆசீர்வாதங்க. நன்றி. தேங்க்ஸ்ங்க. நன்றி. வணக்கம் குருஜி.
வணக்கம் சிஸ்டர். என் பேர் திவ்யா. நான் வந்து 21 நாள் கிளாஸ் வந்து 2 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். முதல் நான் அட்டன் பண்ணதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தான் பேசினாரு. அவர் சொல்லித்தான் நாங்க ஜாயின் பண்ணோம். எங்க வீட்டுல நான், எங்க அண்ணா, நாங்க 4 பேருமே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ரெகுலரா. என்னால வந்து ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணாம இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நம்மளுக்கு முதல்ல நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப தெரியற விஷயம் நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது நம்ம ஏன் அதை கவனிக்காம போறோம்? இப்ப கவனிக்காம நம்ம போறதுனாலதான் நமக்கு தெரியாம எல்லாமே நடக்குது. அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து எனக்கு இப்ப நிறைய கிடைச்சிருக்குது. இப்ப என்ன பிரச்சனை எங்க நடந்தாலும் நம்ம அதுல இன்வால்வ் ஆகலைன்னா அந்த பிரச்சனை நமக்கு வராது. யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது போகுங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு. ரொம்ப நன்றி குருஜி. எல்லாரும் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும். இது வந்து கேன் வாஷிங்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லதும் கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த கிளாஸ் வந்து டெமோ கிளாஸ் வந்து சார் எடுக்கிறாரு. அப்ப எல்லாரும் நல்லது கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது ஒரே நோக்கம்தான் அவருக்கு இருக்குது. இப்ப எல்லாரும் இதுல சேரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நன்றி குருஜி. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இந்த முதல் தடவை கேட்கறவங்க எல்லாருமே அப்படிதான் கேட்பாங்க. ஏங்க நீங்க யாரையாவது வச்சு பேச வைக்கிறீங்களா? பல தடவை அப்படிதான் கேட்டிருக்காங்க. இந்த முதல் தடவை புதிதா வர்றவர்கள் இந்த நீங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பேச வச்ச மாதிரியே இருக்கும். ஆனா அவங்களே அந்த வகுப்பு முடிச்ச உடனே ஒரு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஏங்க நான் இப்படி எல்லாம் இருக்குமோன்னு நினைச்சேன்னு அவங்களே அதை பல பேர் சொன்னது உண்டு. மகிழ்ச்சி. அது உணர்ந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை பரிமாறியதுக்கு நன்றிங்க. மகிழ்ச்சி. வேற யாரும் பேச விரும்புறீங்களா? கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? சார் வணக்கம் சார். வாழப்பாடியில ராமச்சந்திரன் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் ராமச்சந்திரன், பேசுங்க சார். இப்ப 3 மாசமா 24 அற்புதங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. அதே போல அனைவரும் வந்து இந்த 24 அற்புதங்கள் ஜாயின் பண்ணா நிறைய மாற்றங்கள் மாறும். நாம மட்டும் நம்ம சமுதாயத்தையே மாத்தி நல்ல நிலைமைக்கு எல்லாரும் போய் பித்தலாட்டம், திருடு இது மாதிரி இல்லாத நல்ல ஒரு இதை கொண்டு வரலாம். நம்ம மனசு முதல்ல மாறினாவே அடுத்தவங்க நம்மளை பார்த்து மாறுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. குரு தேடி கடவுளுக்கு கோயிலுக்கு போறதோட நம்ம குருஜி டெய்லியும் பார்த்துருந்தாவே ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்குது. நல்லா இருக்குங்க சார். நன்றிங்க சார். நன்றி. நன்றிங்க தாய் தந்தையோட நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் பிரதர். டிராவலிங்ல இருக்கேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்வுல நம்ம கலந்துக்கிறது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத ஒரே ஒரு இதுல சொல்லிடுறேன். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்குது. அது ஒரு உண்மை. ரெண்டாவது, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்முடைய மூச்சை நல்லா கவனிச்சு அந்த இது பண்றது, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் நான் சொல்றது. ஆனா உள்ளுக்குள்ள மனசை வந்து ஒரு தெளிவா வச்சுக்கிறது, மனசை லேசா வச்சுக்கிறது, பிரச்சனைகள் இந்த 5 வகையான பிரச்சனைகளை பத்தி சொல்லியிருப்பாரு பிரதர். அந்த 5 பிரச்சனைகள்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துருவோம். அதே மாதிரி நம்ம எதிர இருக்கிறவங்க எல்லாமே ஒரு உயிர் அப்படிங்கிறத நம்ம மதிக்க தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் யார் மேலேயும் கோவம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வராது. எல்லாருமே அவங்க இயல்புல இருக்காங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துடும். நம்ம கொஞ்சம் அப்படி சிறகடிச்சு பறக்கிற மாதிரியே இருப்போம். இந்த மனசை வந்து எப்போதுமே ஃப்ரீயா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பயன்பாடுகள்லாம் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு, நம்ம எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குங்கிறத தெளிவா வந்து புரிய வச்சிருவாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து சிறப்பா போய்கிட்டே இருக்கான் அவரு. அதே மாதிரி அந்த 5 இதை சொல்லியிருப்பாரு. அதுல யூட்டன் எப்போதுமே மனித இயல்பு தான் தவறு செய்வது. அந்த தவறு செய்யறப்ப நம்ம தவறு செய்யறோங்கிற விழிப்புணர்வு இருந்தா போதும். அங்க வந்து யூட்டன் போடணும்னு சொல்லுவாரு. ஸோ அந்த ஒரு யூட்டன் வந்து எப்போதுமே நம்ம போடுறதுக்கு நம்ம அந்த தயாரா இருப்போம். ரெண்டாவது, நம்ம ஞான சஞ்சீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுய ஒழுக்கம். இதுதான் ஆன்மீகம். நம்ம ஞான சஞ்சீவனத்தை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிசிப்ளின் தான் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இது ஒண்ணு மட்டும் போதும். நம்ம அந்த 21 நாள் அற்புதங்கள்ல அழகான நம்ம கலந்துக்கிட்டு நிறைய அற்புதங்களை நம்ம பார்ப்போம்.
நீங்களும் பாப்பீங்க. பாருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பிரதர், நன்றி பிரதர், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார் 21 நாள் கிளாஸ் ஒரு செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கிளாஸ் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை நம்ம நடந்துக்கிற விதத்தை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அந்த கடவுள் அல்லது வேற ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எப்போ தடவை சொல்லும் போதோ இல்லை ஏதோ ஒரு நமக்கு ஒரு நல்லது நடக்கும் போதோ அது வந்து எதனோட பெனிஃபிட் அப்படிங்கிற ஃபீல் பண்ணும் போதும் நம்ம உணர்ந்திருப்போம். பட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்மளே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து எதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் மூலிமா தெரிய வரும். ஸோ இது ஒரு கிளியரான நம்ம லைஃப்பை வந்து வழிநடத்தி செல்றதுக்கும் நம்முடைய கோல் அப்ஜெக்டிவ் மீட் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் லைஃப் வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்னு நினைக்கிறதுக்கு எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறது சும்மா ஜஸ்ட் இது ஃபாலோ பண்ணால் மட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன மாதிரி நம்ம பேசணும், பழகணும், நடந்துக்கணும் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டு ஆல். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நிறைய பேர் ஃபீட்பேக்கில் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எங்க கூட பயணிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த ஃபீட்பேக்லேருந்து எடுத்த இதுதான் சார். நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எல்லாத்துக்குமே கிரியேட் ஆகும். ஸோ நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய முன்னேற்றமும் இது மூலிமா அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்தேகமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஃபீட்பேக்கை சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். நன்றி நன்றி நன்றிங்க. இந்த வகுப்பு 5ஆம் தேதி துவங்குதுங்க. நாளை மறுநாள் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை. நாளை மறுநாள்ல இருந்து 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு துவங்குதுங்க. இதுக்கு ஃபீஸ் வந்து 999 ரூபாய். ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா 3000 ரூபாய். என்னங்க லைவ் கிளாஸுக்கு 999 ரூபாய், ரெக்கார்டிங்க்கு 3000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, அப்படியாவது நீங்க காலையில இருந்து நேரத்துல வருவீங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நீங்க வந்து இது சம்பந்தமா தகவல் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களுடைய கவிதா மோகன் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காங்க, அவங்கள நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செய்துக்கலாம். இந்த வகுப்பை நீங்க கலந்துக்கிறதுக்குண்டான லிங்க் நாங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை அந்த குரூப்ல போட்டீங்கன்னா அவங்க அதுக்குண்டான அடுத்தடுத்த ரெகுலர் மெத்தட் என்னங்கிறத கன்வே பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏதாவது கேள்விகளோ யாராவது கடைசியா பேச விரும்புறீங்களா? ஷல் வி க்ளோஸ் தி ரூம்? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சிஸ்டர். அண்ணா இதே மாதிரி ஆகஸ்ட் மந்த் எனக்கு இந்த இது கிடைச்சது என் ஃப்ரெண்டு மூலியமாண்ணா. நான் ஆகஸ்ட் செப்டம்பர் அவங்க கூட டிராவல் பண்ணேன். அக்டோபர் நவம்பர் வந்து எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார் நெக்ஸ்ட் மந்த் 2 பேருமே கொஞ்சம் இறந்துட்டாங்க. அதனால வந்து இந்த கிளாஸஸ் என்னால அட்டன் பண்ண முடியல. ஆனா அந்த 2 கிளாஸ் நான் என்னென்ன வந்து அட்டன் பண்ணி நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாமே எனக்கு இந்த 2 மாசத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா. எப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணனா நான் வேணும்னு பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், மத்தவங்க மேல கருணை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் காலையில 7:30 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டேன். 7:30 to 8:30 தான் நான் எந்திரிச்சு எங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் என்னோட ரொட்டீன் ஒர்க் இருக்கும். அந்த 2 months வந்து நான் 3 o'clock எந்திரிச்சிருவேன். அந்த ஒரு 2 மாசம் நான் கண்டினியூவா பண்ணது எனக்கு நிறைய, அந்த 2 months நான் நிறைய பெனிஃபிட் ஆச்சு. ஆனா அந்த 2 months அட்டன் பண்ண முடியல. இந்த மராத்தான்ல கூட நான் ஜெயிச்சிட்டேன், வாங்கிடணும் அப்படிலாம் நான் கிளாஸ் ஜாயின் பண்ற அன்னைக்குதான் எங்க மாமனார் இறந்துட்டாங்க. ஆனா எனக்கு இந்த 2 monthsல நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட இன்கம் வந்து ஒரு 25-30 தானே இருந்துச்சு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நான் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். இந்த இப்ப நடக்கிறது எல்லாமே நான் வந்து டெய்லி இந்த ப்ரெசன்ட் மட்டும்தான் நினைக்கிறது. மத்தபடி வந்து நான் முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்ததெல்லாம் எதுவும் இல்லை. இந்த உறவுகள், ஆரோக்கியம், பணம், இந்த 5மே என் லைஃப்ல நான் எதெல்லாம் உமிட் பண்ணி வச்சிருந்தனோ அது எல்லாமே என் லைஃப்ல நடந்துச்சு. எல்லாமே நானா அன்புனா எனக்கு நான் நார்மலாவே நல்லா பேசுவேன். இப்ப வந்து கொஞ்சம் தேவையில்லாம பேச மாட்டேன். மத்தபடி எனக்கு என்ன தேவையோ, என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் வாலண்டியரா போய் செய்வேன். அது நான் என்ன கண்டாலே தெரிஞ்சிடும் போல. நீங்க சொல்ற மாதிரி அந்த இது போய் பணம் கொடுக்கறது, பறவைகளுக்கு வைக்கிறது,
அந்த மாதிரி இதை நான் ரொட்டீனா செய்யவும்னா எனக்கு நான் நினைச்சிட்டே இருப்பேன், என்னடா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா எனக்கு ஐடி போடணுமாங்க, அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். ஐயோ எனக்கு ஒண்ணுமே, எனக்கு அந்த மேஜிக் பாக்ஸ்ல 1000 ரூபாய் இருந்துச்சு, அதையும் எடுத்து செலவு பண்றேன்னா இப்ப வந்து 20,000 கம்மி, அது குறையவே மாட்டேங்குது. நானும் எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு திருப்பி பாக்குறேன் அடுத்த நாளே வந்துருதுண்ணா. அந்த மாதிரி என் லைஃப்ல எல்லாமே மேஜிக் தானா. நானு இன்னும் வந்து நிறைய பேத்துக்கு சொல்லிக்கிட்டு எல்லாமே நீங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நிறைய பேத்துக்கு இது சொல்லி நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இந்த கிளாஸஸ்னால நான் தான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். இதே சரி நீங்க லாஸ்டா சொல்லணும் முன்னாடி சொல்றப்ப எல்லாருமே வந்து பேசிட்டாங்களா, சரி நம்ம 74 பேர் 71 பேருக்காவது சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் சரின்னு சொல்லண்ணா. எனக்கு ரொம்ப ஹாப்பிண்ணா, என் லைஃப்ல எல்லாமே சேஞ்சஸ்ண்ணா. என்னை சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பிண்ணா. அந்த நெகட்டிவிட்டி என்கிட்ட கிடையவே கிடையாதுண்ணா. ரொம்ப ஹாப்பிண்ணா. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி சிஸ்டர், நன்றிங்க. உங்கள் அனைவரையும் நான் வந்து 5ஆம் தேதி அதிகாலை 4 மணி வகுப்புல சந்திக்க ஆர்வமா இருக்கிறேங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணி மென்மேலும் பயன்பெற வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்பட வாழ்ந்த வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா.